ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் 2026 ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். இன்றைக்கி நம்ம சர்ச் போகிற மாதிரி தான். செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன்னா ஒரு நல்ல நாள், ஒரு ஃபெஸ்டிவல் அன்றைக்கி எல்லாருமே ஒரு புது ட்ரெஸ் எடுத்து வச்சு ஓகே நம்ம அழகாக அதை வியர்லாம் பண்ணி சூப்பராக இருக்கும். அந்த டே ஸ்டார்ட் ஆகிறதே செம்மையாக இருக்கும். எங்கே வெளியே போகிறதா இருந்தால் அந்த மாதிரி வெளியே போகும்போது மழை பெஞ்சால் எவ்வளோ பேருக்கு கடுப்பாக இருக்கும் சொல்லுங்களேன். ஐயோன்னு மழை பெய்யுதே, சர்ச்சுக்கு போகணுமா அந்த மாதிரி எனக்கு தோன்றுச்சு. சரி, நியூ இயர் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே, நம்மளுடைய இயருடைய ஃபஸ்ட்டு டேயில் சர்ச் போகலன்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்களும் கிளம்பிட்டோம். அம்மா அப்பா அதுக்கப்புறம் 2 பசங்களுமே சர்ச் உள்ளே இருந்தாங்க. நாங்கள் சர்ச் வெளியே தான் நின்றுட்டு இருந்தோம். பிரவீன் கூட வெளியே வந்துட்டோம். பரவாயில்ல, ஆனால் மழை வரும்போது கூட சர்ச்சில் நிறைய கூட்டமாக தான் இருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி நாங்கள் வழக்கமாக போகிற சர்ச் நாங்கள் கொஞ்சம் பக்கத்து ஒரு 2 ஸ்டாப் தள்ளி ஒரு சர்ச் இருக்கும், அந்தோனியார் சர்ச். அங்கே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிரவீனுக்கும். ஸோ அந்த சர்ச் தான் நாங்கள் வந்துட்டு அதே மாதிரி மாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டோம். மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஏன்னா ஓகே நம்ம போஸ்ட் போடணும், அதாவது நம்ம நெக்ஸ்ட் இயர் மெயின் போஸ்ட் போடணும், நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோட்டோஸும் கொஞ்சம் எடுத்தோம். எடுத்ததுக்கப்புறம் செம்ம மழை ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், ஒரு சேஃப்டிக்காக 2 குடம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவங்க எல்லோரும் உள்ளே இருந்தாங்க, சர்ச்சில் இருந்தாங்க. நாங்கள் மட்டும் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மலைக்கு எதமாக செம்மையாக சூடாக டீ வாங்கி கொடுத்தாங்க. பிரவீன் டீலாம் குடிச்சிட்டு, அதுவும் இந்த டீ வேறு லெவல். யார் இந்த மாதிரிலாம் சேல் பண்ணுவாங்க தெரில. வீட்டில் போடுற டீ மாதிரியே அப்படியே இருந்துச்சு. இத்தனைக்கும் அது ஒரு ஷாப் மாதிரி தான் இருந்தது. பட் பரவாயில்ல, ரொம்ப நல்லா திக்காக சூப்பராகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த டீலாம் குடிச்சிட்டு அப்புறம் அங்கே கேக்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. கிறிஸ்மஸ்க்கும் சரி நியூ இயர்க்கும் சரி கேக்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த கேக்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. செம்மையாக நனைஞ்சிட்டோம். நான் அந்த ஹேர் ட்ரையர் எடுத்துகிட்டு வரலையா, வீட்டில் தான் இருக்கா. அம்மா வீட்டில் அந்த ஹேர் ட்ரையர் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், வேறு வழியே இல்லை, அந்த தலையோட தான் படுத்தாகணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா டவல்லாம் போட்டு தொடச்சதுக்கப்புறம் படுக்க தான் போகணும். வந்த டயர்டில் எல்லாருமே படுத்து தூங்கிட்டோம். தூங்கி முடிச்சதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 10 o'clockலாம் எழுந்துட்டோம். எப்போயுமே 12 o'clock எழுந்துப்போம். இன்றைக்கி ஓகே சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிடலாம், வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எழுந்துட்டோம். ரியாவுடைய சும்மா வீட்டுக்கு போகிற அவுட்ஃபிட் இது தான். நேற்று அவங்ககிட்ட ரியாவை காட்டாமல் இருந்திருப்பேன். ஏன்னா ரியா போகணுன்னு நல்லா ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டா. எழுந்தும் வெளியே வரலையா, அவள் வெளியவும் வர வேண்டாம், அவள் சர்ச்சில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே இருந்து வச்சிட்டேன். அவள் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை. ஸோ இன்றைக்கி வேறு ஒரு ட்ரெஸ் போட்டு இன்றைக்கி அவளை ஃபுல்லாக இன்றைக்குமே அவளுக்கு புது ட்ரெஸ்ஸு, நிலனுக்குமே 2 பேருக்கும் இன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு. அதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்மஸ்க்கும் போட்டு விட்டோம். ஸோ சின்ன வயசுலலாம் புது ட்ரெஸ் போட்டு ஐயோ வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு தான் தோணும். இப்போலாம் குழந்தைங்களுக்கு புது ட்ரெஸ் தான் போட்டு விடணும் அப்படின்னு தோணுது. தட் மீன்ஸ் நான் சொல்கிறேன், என்னுடைய சின்ன வயசில் நான் அம்மா சொல்லுவாங்க புது ட்ரெஸ் தான் இருக்குல்ல, நீ எடுத்து போட்டுக்கோ, வீட்டில் ஃபுல்லாக புது ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த புது ட்ரெஸ் எங்கே நம்ம டர்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும். வேண்டாமா, நான் எப்பவுமே போடுற வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம பசங்க நம்மளோட டபுள் மடங்கு நம்ம பசங்க அழுக்கு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளே மனசு வச்சு போட்டு விட்றோம். இது என்ன இது பழக்க வழக்கமாக எனக்கு தெரில. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி சூப்பரான மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். பட் நான் சொன்ன ரீசன் யாருக்கெலாம் கனெக்ட் ஆகும்னு தெரியாது. பட் பேபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கே நம்மளுக்கு மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்திங்களா, ஷீபா அவங்க ஹஸ்பண்ட் அந்த மாலை போட்டிருந்தாங்க அப்படின்னு. அதாவது ஷீபா போடல, அண்ணா போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க மாலைலாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எங்கே பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயில்ட்டு, இதெல்லாம் அவள் வீடியோவில் சொல்லுவாங்க. அங்கே போய்ட்டு மாலை ரிமூவ் பண்ணிட்டு வந்ததால் அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இங்கே சாப்பிட போகிறாங்க. ஸோ அதனால் பாயசம்லாம் வச்சு அவங்களுக்கு இன்றைக்கி ட்ரீட்டு ஓகேங்களா. ஸோ செம்ம சூப்பராக மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை கொஞ்சமாக பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. அதுக்கப்புறம் பாயாசம் இருக்கும்ல, நாங்கள் எப்பவுமே ரெடிமேட் பாயாசம் வாங்குவோம். இந்த வாட்டி அம்மா வேண்டாம் இது மாதிரி ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக பாயாசம் தருவோம்ல, அந்த மாதிரி தான் ஜவ்வரிசிலாம் போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்களா. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு நல்ல தூக்கம் போட்டாச்சு. அது என்னவோ தெரில, ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல்னால் சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு தான் தோணுது. தூங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்துச்சு ஹாலில் உட்காந்து எல்லோரும் கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தராக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லி செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இன்னொன்று நாங்கள் கேங்காக உட்காந்ததுக்கு மெயின் ரீசன், நாங்கள் இப்போ வர மந்த் ஜான்வரி பொங்கல் அப்போ ஒரு சர்ச் போவோம். ஸோ இயர்லி ஒன்ஸ் நாங்கள் எப்பவுமே கண்டிப்பாக போயிடுவோம். ஸோ அந்த சர்ச்சுக்காக பிளானிங்லாம் போட்டுட்ருந்தோம். என் கார் எப்படி எடுத்துகிட்டு, எந்த ரெண்ட்லாம் எடுத்துகிட்டு, எவ்வளோ டீசல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் கூட அப்பா பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நானும் பிரவீனும் அம்மா சொல்லிட்டாங்க, அம்மாவுக்கு நெக்ஸ்ட் டே ஒர்க் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் அம்மா இல்லை நான் வரல, வெளியே வரல, நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ ஷீபா வந்து அங்கே இருந்தா. ஷீபாவுமே வந்து இல்லடி வேண்டாம், நிலனுக்கு கொஞ்சம் மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாளா. ஸோ நானும் பிரவீனுமே வந்து வெளியே வந்துட்டோம். எங்களுக்கு என்ன ரியாவை பார்த்துக்கிறது யாருன்னா ஆள் இருந்தால் மட்டும் போதும், நாங்கள் எங்கே வேணால் போயிடுவோம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்க வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் தான் போனோம். ஃபஸ்ட்டு மாதிரிலாம் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டில் அவ்வளோவா கூட்டமே இல்லை. ஏன்னா நிறைய ஷாப் வந்துடுச்சு. இந்த நிறைய ஷாப்பில் நிறைய பேர் இருந்துகிட்டே இருந்தாங்க. நியூ இயர்னு சொல்லிட்டா இல்லை வேறு எப்போவான்னு தெரில, அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சூப்பர் க்யூட்டாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்களுமே வந்து அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு அப்புறம் ரியாவை தூக்கிட்டு அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஷீபா தான் வந்து கிஃப்ட் பண்ணா ரியாக்காக பாபி டால். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரியாவை விட எனக்கு தான் ரொம்ப பாபி டால் பிடிக்கும். நானே பத்திரமா பார்த்துப்பேன். ஸோ அப்படியே இன்னும் எங்களுக்கு இந்த டே அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்காக வந்து ஷீபா வேல் இருக்குல்ல, முருகன் வேல், அதுதான் வாங்கிட்டு வந்தா. முருகன் வேல் எனக்கும் பிரவீனுக்கு அப்புறம் ரியாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை அப்படியே வந்து சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு அப்படியே இந்த டே நானும் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்களுக்கு இந்த நியூ இயர் இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிள் அண்ட் க்யூட்டாக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஷித்தல். பை.